ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களுடைய தீபாவளி ப்ரிப்பரேஷன் தான். ஜஸ்ட்டு ஒரு காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்ருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் அப்பா வந்திருந்தாங்க எங்களை பிக் பண்ணுறதுக்கு. அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு லன்ச்சு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு முறுக்கு தான் அம்மா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. என்ன லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், ரசம், தயிர் இதெல்லாம் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்துட்டு அம்மா இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுங்கம்மா. புழுங்கரிசி ஒரு படி, பொட்டுக்கடலை அரைப்படி. பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கடலையை அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சிக்கணும். அரிசியை அரைக்கிறப்பயே வரமிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு நான் வந்து ஒரு காரம் இல்லாத மிளகா, அதனால ஒரு 10-12 மிளகா போட்டேன். அப்புறம் வந்து போட்டு அரைச்சிட்டு அதுலேயும் உப்பையும் போட்டு அரைச்சிடுறது. அப்புறம் அந்த மாவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொட்டுக்கடலை அதில் மாவு அதில் கலந்து ஒரு படி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை, அந்த மாவு, அந்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு. அப்புறம் மேலே வாசனைக்கு வந்து எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டால் எண்ணெயிலே மிதக்கும், அதனால் வெள்ளை எள்ளு போட மாட்டேன். கருப்பு எள்ளு, பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். எள்ளு பெருங்காயம் மட்டும்தான். மிளகாய் காரத்துக்கு அரிசியோடு போட்டு அரைச்சாச்சு. அப்புறம் தேவையான உப்பு பத்திரன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு, அப்புறம் எண்ணெய் முறுக்கு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணுறப்ப அந்த எண்ணெயில் ஒரு ஒரு குழிக்கரண்டி நிறைய எடுத்து அதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் சாஃப்டாக வர்றதுக்கு. அவ்வளோதான் இதில் உள்ளது. அதுக்கப்புறம் முறுக்கை வச்சு போட வேண்டியது. சரி, ஓகே. வீடியோவில் காமிச்ச மாதிரி தட்டில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தட்டாக எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ட்ராப்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் முறுக்கு புழிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸியாக கமுத்துனோன்னு விழுந்துடும். எதுவுமே பிரியாது, நல்லா வரும். பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. அப்புறம் சாமிக்கு நாங்கள் நெய்வேதியம் வச்சுட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உப்பு காரம் எல்லாமே அம்மா பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க, எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப சரியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரித்வா வந்து அப்பப்போ ஒன்று வாங்கிட்டு போயிட்டுருந்தான். ஏன்னா ஒரு டைம் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டோன்னு ஒரு முறுக்கு டேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அதில் எதாவது சப்போஸ் உப்பு காரம் பத்தாட்டி மீதி இருக்கிற மாவில் கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் சரி பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நாங்கள் எல்லாமே போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரெசிபி நீங்கள் அம்மா சொன்னபடி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆணுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு ரித்வா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ ஹோம்ஒர்க்கும் அப்படியே செய்ய வச்சிட்ருந்தேன். அப்படியே லேக் ஆகிடுது ஒரு நாள் விட்டால் கூட. அப்புறம் ரித்வா கொஞ்சம் நேரம் கம்ப்யூட்டர், டிவி, செல்லுன்னு விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு அப்பாவோட கார்டன் ஒரு அழகான பீரோவில் எடுக்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ரித்வாக்கு சீக்கிரமாக கொடுத்துருவேன் வீட்லேயும். ஸோ இன்றைக்கி அப்படியே கொடுத்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி பிளான். என்ன டின்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான் அம்மா ஸ்டைலில் எப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்படியே செஞ்சேன். இதில் டீட்டெயிலாக ஷூட் பண்ணல, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் நுணுக்கி தாளிச்சு விட்றணும். அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அரைச்சி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். இந்த வீடியோ இதோடையே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை.